எஸ் ட்ரீட்டி ஆஃப் பெசைன். ட்ரீட்டி ஆஃப் பெசைன் போட்டிருந்தீங்களா? பி. இங்கிலீஷ் அண்ட் பாஜிராவ் டூ இந்த ஆங்கிலோ மராத்தா வார் டைம் பீரியடில் வந்து சைன் பண்ணப்பட்ட ஒரு ட்ரீட்டி. ஸோ இந்த ட்ரீட்டியை தான் வந்து இட் ஆல்சோ நோன் ஆஸ் எப்படி சொல்கிறது, மராத்தா கான்ஃபெடரசியை வந்து உடைக்கிற ஒரு டூலாக வந்து அமைஞ்சது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் அண்ட் பாஜிராவ் டூ, இங்கிலீஷ் அண்ட் பாஜிராவ் டூ பெசைன். டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஏங்களா? ஏ போட்டுங்களா? எஸ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னங்க பிரச்சனை? யார்? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட். ஸோ கவர்னர் இருக்கு, இட் ஹாஸ் டு பி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட். இந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் லைக் நேஷனல் லீகல் சர்வீசஸ், ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு ஆக்ட் கீழே வந்து வரும். எஸ்பெஷலி ஆர்டிகல் 39A வந்து நம்ம படிச்சிருப்போம் இது பற்றி, ஃப்ரீ லீகல் எய்ட் பற்றி டிபிஎஸ்பிஸில். அதிலிருந்து ஸ்டெம் ஆகக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ், ஆல் தீஸ் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் எல்லாமே, சரிங்களா? அண்ட் எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டாட்யூட்டரி பாடி தான் லீகல் சர்வீசஸ் ஆக்ட், அந்த அத்தாரிட்டிஸ் ஆக்ட் அப்படின்றது இதில் கீழே வருது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் கூட சேர்ந்து பண்ணணும், கவர்னர் கூட வந்து கிடையாது. ஸோ இவங்களோட இங்கே ஜட்ஜஸ் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. இந்த ஜட்ஜஸ்க்கெல்லாம் சேலரிஸ், அலோவன்சஸ் இது எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டால் வந்து பார்த்துக்கப்படுது இன் கன்சல்டேஷன் வித் தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட், சரிங்களா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட். அதுக்கப்புறம் எல்லாமே மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், யார் அப்பாயிண்ட் பண்ணோம் அப்படின்றது எல்லாமே வந்து டிசைடட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் இன் கன்சல்டேஷன் வித் தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் தான் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி. அதோடு சேர்த்து அப்படி நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி கமிட்டிஸ் இருக்குது. தாலுக்கில் வந்து கமிட்டிஸ் வந்து இருக்கும், அதே மாதிரி வந்து ஹைகோர்ட் லெவல் கமிட்டிஸ் இருக்கும், சுப்ரீம் கோர்ட் லெவல் கமிட்டிஸ் இருக்கும். கமிட்டியும் சேர்த்து பார்த்துக்குவோம் லீகல் சர்வீசஸ் கமிட்டி அப்படின்ட்டு. சிஸ்டம் ஆஃப் டுவெல் கவர்மெண்ட் சரிங்களா? சி போத் 1 and 2. அதாவது ராபர்ட் கிளைவ்னால ஆஃப்டர் பக்சருக்கு அப்புறம் வந்து டுவெல் கவர்மெண்ட் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். திவானி ரைட்ஸ் அண்ட் நிசாமத் ரைட்ஸ், அதாவது ரெவன்யூ கலெக்ஷனுக்கான ரைட்ஸும் போலீசிங் ஃபங்க்ஷன்ஸ், பீஸ், லா அண்ட் ஆர்டருக்கான ஃபங்க்ஷன்ஸுமே வந்து பிரிட்டிஷ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பேசிக்காக இட் இஸ் நோன் ஆஸ் தி டுவெல் கவர்மெண்ட் அப்படின்ட்டு ராபர்ட் கிளைவ் முன்னிறுத்தி எடுத்துகிட்டு வந்திருப்பார். லேட்டராக வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து அதை அபாலிஷ் பண்ணிட்டார் அப்படின்னு வந்து பார்ப்போம். அபாலிஷ் பண்ணிட்டார் அப்படின்னா இட் டஸ் நாட் மீன் தட் ஹி கேவ் பேக் தி பவர்ஸ் டு தி முகல் எம்பரர். என்ன பண்ணியிருந்தாருன்னா, ராபர்ட் கிளைவ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பே பண்ணுறேன், அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வந்து யூ ஜஸ்ட் கிவ் மீ மை நிசாமத் ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். லைக் கிட்டத்தட்ட ஒரு லோனிங், ஒரு லீசிங் அக்ரிமெண்ட் மாதிரி தான் வந்து எடுத்திருப்பாங்க. பட் ஆனால் லேட்டராக வாரணாசிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லீசிங் அக்ரிமெண்ட்லாம் கிடையாது, கம்ப்ளீட்டாக என்கிட்ட தான் வந்து இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தில் அபாலிஷ்னும் போது திருப்பி கொடுத்துட்டாருன்னு கிடையாது, கம்ப்ளீட்டாக வந்து நீ வச்சிருக்கோட நான் மட்டும் தான் வச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து மாறிட்டு இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் dual government is. வாரன் ஹேஸ்டிங்ஸ் ராபர்ட் கிளைவ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வாரன் ஹேஸ்டிங்கால் அபாலிஷ் பண்ணப்பட்டது. அபாலிஷ் பண்ணதுக்கு வந்து ஜென்ரல் மீனிங் கிடையாது, இன்னொரு மீனிங் இருக்கு இல்லைங்களா? போத் 1 and 2. தேர்ட் போத் 1 and 2. பாண்ட் கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ், ஐ திங்க் ஆல்ரெடி போன இதுலேயே வந்து இருந்திருக்கும். ஏங்களா? ஏ போடுங்களா? ஏ. இந்தியா இஸ் ஆல்ரெடி மெம்பர் டு விட்டு 3 அப்பெண்டிக்ஸ் வந்து இருக்குது. மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ்க்காக வந்து கொண்டு வரப்பட்டது. யுனைடெட் நேஷன்ஸ் கீழே வந்து வரக்கூடிய ஒரு கன்வென்ஷன், அண்ட் ஆல் தீஸ் ஃப்ளைவேஸ் லாஸ்ட் டெஸ்ட்டில் இருந்தது இல்லைங்களா, சென்ட்ரலேஷன் ஃப்ளைவேஸ், அது எல்லாமே இந்த சிஎம்எஸ் கீழே தான் வந்து வரும். ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி. இந்தியா இஸ் ஆல்ரெடி a member to it. Yes, move on to the next question. Brickwork ratings. பீங்களா? கன்சர்வேஷன் ஆஃப் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் நீங்கள் போட்டிருந்தீங்களா? அப்புறம் சிஆர்எஸ், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி என்ன அப்படின்னா வந்து லைக் ரீசெண்டாக செபி இஸ் கேன்சலிங் திஸ் அத்தாரிட்டி. அவங்களுக்கு பிரிக் ஒர்க்ஸ் அப்படி நிறைய எக்கச்சக்கமான கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்கு இல்லைங்களா? கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ்னால் என்னது? பேசிக்காக வந்து ஒரு கார்பரேட்டை படிச்சுட்டு அந்த கார்பரேட்டோட பாண்ட்ஸ், அந்த கார்பரேட் இஸ் இட் சஸ்டைனபிள் டு இன்வெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சர்டிஃபிகேட் தரதான் வந்து கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸோட வேலை.
அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் இம்ப்ளிகேஷன்ஸ். நம்ம ஆன் தி ஃபேஸ் ஆஃப் இட் என்ன ஒரு ரேங்கிங் கார்டு மாதிரி இருக்குது அப்படின்னாலுமே அந்த கம்பெனிக்கு எவ்வளோ காசு வருது, இல்லை அந்த கம்பெனி எவ்வளோ ஈஸியாக காசு ரேஸ் பண்ண முடியும், இல்லை எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்றது எல்லாமே வந்து இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் மூலிமா தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. பட் what all these credit rating agencies do is that they will have to constantly keep rechecking the parameters for all these companies. ஆனால் அது பண்ணுறது கிடையாது எல்லாருமே. ஒரு சிலவங்க மட்டும் தான் வந்து பண்ணுறாங்க, பெரிய பெரிய ஆளுங்க மட்டும். அதில் பிரிக் ஒர்க்ஸ் ரேட்டிங்குமே வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூவில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அந்த சின்டெக்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, பிளாஸ்டிக் ஒர்க்ஸ் டேங்க் வைக்கிறதெல்லாம். அந்த சின்டெக்ஸ் வந்து தே பை தெம்செல்ஸ் கேம் அவுட் மார்ச்சில் வந்து தேவர் லைக் எங்களால் வந்து நாங்கள் டிஃபால்ட் ஆகிட்டோம், எங்களால் வந்து இன்வெஸ்டர் கான்ஃபிடென்ஸை வந்து எங்களால் வந்து அப்போல் பண்ண முடியல, நாங்கள் லிட்டராக நாங்களே வந்து டிஃபால்ட் பண்ணிட்டோம் எங்களோட ஆப்ளிகேஷன்ஸ் மேலே அப்படின்னு வந்து அவங்களே ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஒரு ப்ரெஸ் ரிலீஸ். அதையெல்லாம் வந்து கண்டுக்காமல் லைக் அதர் பிளேயர்ஸ் வந்து மாற்றிட்டாங்க அவங்களோட ரேட்டிங்ஸை, கேராக இருக்கட்டும், கிறிசிலாக இருக்கட்டும். ஆனால் இந்த பிரிக் ஒர்க் ரேட்டிங்ஸ் மட்டும் வந்து மாற்றவே இல்லை. லேட்டராக அவன் சொன்னது மார்ச் 31 அன்றைக்கி, இவன் மாத்திரம் வந்து ஆகஸ்ட் 19 அப்போ ஏதோ வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ இவ்வளோ கேப் இருக்குது. இந்த கேப் டைம் பீரியடில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அப்படின்றது வந்து இட் ஹேஸ் டு கான்ஸ்டன்ட்லி கீப் செக்கிங் ஆன் த கார்பரேட்ஸ் தட் இட் ஹேஸ் டேக்ட் ஆர் இட் ஹேஸ் எவாலுவேட்டட் அப்படின்றதுனால வந்து அப்படி பண்ணலை பிரிக் ஒர்க்ஸ். அதனால செபி அவங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ண போகிறாங்க. பிரிக் ஒர்க் ரேட்டிங்ஸ், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ். ஆப்ஷன் சி, கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி ஆப்ஷன் சி. குளோபல் என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டி, சிங்களா? ஆக்சுவலி அது கரெக்டுன்னு இருக்கணும், இன்கரெக்ட்னு இருக்குது. கரெக்டுன்னு இருக்கணும். (1992) Earth Summitல வந்து வெளியே வரும். Earth Summitல வந்து வெளியே வந்திருக்கும். இந்தியா இஸ் ஆல்ரெடி a member to it. மினிமாட்டா கன்வென்ஷனுக்கு வந்து ஒரு ஃபைனான்சிங் மெக்கானிசமாக வந்து இருக்குது. மினிமாட்டா கன்வென்ஷனுக்கு மட்டும் இல்லாமல் there is also other conventions such as நம்மளோட அந்த 3 ரியோ Earth Summitல வந்து 3 இருக்கு இல்லைங்களா. ரியோ Earth Summitல என்னென்ன வரும்? UNFCCC வரும், UNCBD வரும், அதாவது ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் வரும், கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, கன்வென்ஷன் டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன், இது 3. அது கூட சேர்த்து ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன், கான்ஃபரன்ஸ் கிடையாது, கன்வென்ஷன். ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ்ன்றது வேறு, கன்வென்ஷன்றது வேறு. ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் அண்ட் மினிமாட்டா கன்வென்ஷன். இது வந்து பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் மேலே வைக்கக்கூடிய ஒரு இது. மினிமாட்டா வந்து மர்க்யூரி பாய்சனிங். ஸோ இதோட ஃபைனான்சிங் மெக்கானிசமாக வந்து GEF ஒர்க் பண்ணிட்டு வந்து இருக்குது. சரிங்களா? ரீசெண்டாக வந்து ஆல்சோ செட்டப் சம்திங் known as தி குளோபல் பயோடைவர்சிட்டி ஃபண்ட் இன் ஆர்டர் டு இம்ப்ளிமெண்ட் தி குன்மிங் மான்ட்ரியல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க். கார்ன்வாலிஸ் சிக்ஸ்த்து வந்து இன்கரெக்ட்னு இருக்குங்க, கரெக்டுன்னு மாற்றிட்டு 1 and 3 போகும். போங்களா? கார்ன்வாலிஸ் போத்துங்களா? வேறு போத்துங்களா? போடலீங்களா? புவனேஷ் போட்டுருந்தீங்களா? அவர் தானுங்களா ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர்? ஹேஸ்டிங்ஸ் இல்லைங்களா? 70 மேங்களூர் வந்து 1784 பண்ணுவாங்க. 1786 தான் இவர் சார்ஜ் எடுப்பார்ல. ஹேஸ்டிங்ஸ் இல்லைங்களா? ஹேஸ்டிங்ஸ் தான், வாரன் ஹேஸ்டிங்ஸு. ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர், வாரன் ஹேஸ்டிங்ஸ். கார்ன்வாலிஸ் கிடையாது. செப்பரேட்டட் தி ஜுடிஷியரி அண்ட் இன்ஃபேக்ட் அது வந்து இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸை வந்து பயங்கரமாக வந்து கோடிஃபை பண்ணிப்பார். கார்ன்வாலிஸ் கோட் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோமா? அதில் மாண்டெஸ்கியூ வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பற்றி பேசியிருப்பார்.
மாண்டெஸ்கியோட செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அதோட டெனட்ஸ் எல்லாமே வந்து கார்ன்வாலிஸ் கோடில் வந்து இன்கல்கேட் பண்ணி வச்சிருப்பார். அதுக்கு நல்லா பண்ணியிருப்பார். சிவில் சர்வீஸ்க்கு வந்து இன்ஃபேக்ட் ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ் வந்து கூப்பிட்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சில சில கோர்ட்ஸ் வந்து அமைச்சிருப்பார். ஸோ இது மாதிரி லாட் ஆஃப் மெக்கானிசம்ஸை வந்து இந்தியாவில் இன்கல்கேட் பண்ணதில் வந்து கார்ன்வாலிஸ் ஹஸ் அ வெரி பிக் ரோல் டு ப்ளே. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரும், இது செப்பரேட்டட் ஜுடிஷியரி செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்க்காக வந்து பயங்கரமாக ஸ்ட்ரைவ் பண்ணார். அண்ட் மேன்க்ளூர் ட்ரீட்டி வந்து இட் வாஸ் வாரன் ஹேஸ்டிங்ஸ். Question number 8, Enceladus. ஏங்களா பிங்களா வேறு சிங்களா கொடுங்க ப்ளீஸ். பி ஒன்லி டூ. என்சிலாடஸ் வந்து மூன் ஆஃப் சாட்டன் தான். ரீசெண்டாக கெசினி இருக்கு இல்லைங்களா, கெசினி நாசாவோட கெசினி ஸ்பேஸ் கிராஃப்ட் சாட்டனை படிக்க போகிறது. ஸோ அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து இட் ஸ்டடிட் என்சிலாடஸ் ஆல்சோ. என்சிலாடஸில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஓஷன், அந்த ஓஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரீசர்வ்ஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி. இன்ஃபேக்ட் எர்த்தில் இருக்கிறத விட 100 to 1000 டைம்ஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க நாசா. கசினின்னும் போது கசினி போய் படிக்கல, கசினியோட டேட்டாலேருந்து எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணியிருக்காங்க. Which of the following things are false ன்னு கேட்டிருக்காங்க. It has phosphorus, a vital element for life. Only the second statement is incorrect. Only the second statement is false. போலாங்களா? நானோ யூரியா பீங்களா வேற கொடுத்தீங்களா குணேஷ்? போத் 1 and 2 4% வந்து நைட்ரஜன் கண்டென்ட் வந்து இருக்குது. ஃபர்டிலைசர் கண்ட்ரோல் ஆர்டரில் வந்து அதை இன்கல்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்டிலைசர் கண்ட்ரோல் ஆர்டரில் வந்து எல்லாமே வந்து இருக்காது, ஒரு சில குறிப்பிட்ட ஃபர்டிலைசர்ஸ் மட்டும் தான் வந்து இன்கல்கேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் டு பி நோட்டட் when comes to ஃபர்டிலைசர்ஸ் கண்ட்ரோல் ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்டிலைசர் நம்ம மைண்ட் எங்கே போகும், மினிஸ்ட்ரிக்கு போச்சு அப்படின்னா கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து போகும். இட் இஸ் நாட் லைக் தட். திஸ் பர்டிகுலர் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஆர்டர் இஸ் அட்மினிஸ்டர்ட் பை தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் கோஆப்ரேஷன். சரிங்களா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னால வந்து ஹேண்டில் பண்ணப்படுது, அதனால் அட்மினிஸ்டர் பண்ணப்படுற ஒரு ஆர்டர் தான் இது. ஸோ எந்தெந்த எப்படி ப்ரொடக்ஷன் இருக்கணும், ப்ரைஸ் எப்படி வந்து டிட்டர்மைன் பண்ணப்படுது, யூசேஜ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக்காக சொல்லக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் ஃபர்டிலைசர் கண்ட்ரோல் ஆர்டர் அப்படின்றது. CRY2AI சிங்களா transgenic crop. பேசிக்காக வந்து இந்த பிங்க் பால்வம், ஐ திங்க் we have already discussed அமெரிக்கன் பால்வம் அண்ட் பிங்க் பால்வம். அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது நிறைய மெக்கானிசம்ஸ் வச்சுருக்காங்க. ரீசெண்ட் டைமில் வந்து இன்னொரு ஜீன் வேரியண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து எக்கச்சக்கமான we have BT பிரிஞ்சால் இருக்குது, BT கேரட்ஸ் வந்து இருக்குது, BT காட்டன் இருக்குது, அண்ட் இப்போ ரீசெண்டாக DMH11 வந்து எடுத்து வந்திருக்காங்க. கமர்ஷியலாக வந்து அறுவடை பண்ணுறதுக்காக விட்டுருக்கிறது வந்து ஒரே ஒரு விஷயம் தான் வந்து விட்டுருக்காங்க, தட் இஸ் BT காட்டன். சரிங்களா? அதே மாதிரி BT காட்டன், அந்த BT காட்டன் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் ஹேவ் அந்த பிங்க் பால்வம் அட்டாக் பண்ணுற மாதிரியான மெக்கானிசம்ஸ் வந்து அது வந்து வச்சுருக்கும். அதே மாதிரி மறுபடியும் பிங்க் பால்வம் அட்டாக் பண்ணுறதுக்காக புதுசாக எடுத்துகிட்டு வரப்பட்டிருக்க ஒரு டைப் ஆஃப் ஜீன் தான் வந்து CRY2AI அப்படின்றது. இட்ஸ் நாட் பர்டிகுலர்லி அ கிராப், ஒரு ஜீனு, அது பேஸ், அதை இம்பைப் பண்ண ஒரு கிராப். அந்த ஜீனை வந்து காட்டனில் வந்து இம்பைப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? என்ன இஷ்யூ அப்படின்னா வந்து நிறைய ஸ்டேட்ஸ் தே ஹவ் அப்போஸ்ட், ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத் மாதிரியான ஸ்டேட்ஸ் எல்லாம் தே ஹவ் அப்போஸ் தி டெஸ்டிங். இப்போ ICAR இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு டிரான்ஸ்ஜெனிக் காப் வெளியே வரும்னா என்விரான்மெண்ட் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, கமர்ஷியல் ரிலீஸ்க்கு முன்னாடி. அந்த டெஸ்டிங்லாம் வந்து இங்கே பண்ணக்கூடாது, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், அந்த குஜராத் வந்து எங்கள் கிளான்ஸில் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து குரல் எழுப்பியிருக்காங்க. டிரான்ஸ்ஜெனிக் கிராப். Question number 11, Bengali, Hindustani and Sudarak. Bengali, Hindustani and Sudarak போடலீங்களா? வேற கொடுத்தீங்க பீங்களா? கரெக்டுங்களா? பெங்காலி சுரேந்திரநாத் பானர்ஜி, ஹிந்துஸ்தானி வந்து ஜிபி வர்மா,
ஜிபி வர்மா, கோபாலகிருஷ்ண கோகலே வந்து சுதாரக். ஃப்ரீ இந்துஸ்தான் நீங்கள் சொல்கிறது, தாரக்நாத் தாஸ் ஃப்ரீ இந்துஸ்தான் 1905 நார்த் அமெரிக்காவில் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பார் ஃப்ரீ இந்துஸ்தான். ஜோதிபா பூலே வந்து சர்வாஜனிக் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இல்லைங்களா, சர்வாஜனிக்கு ஷேகச்சாரியா அசூத் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். அம்பேத்கர் வராது ஆப்வியஸாக, டியில் கேசப் சந்திர சென்னும் வராது. ஸோ ஏ சுரேந்திரநாத் பானர்ஜி, ஜிபி வர்மா அண்ட் கோபாலகிருஷ்ண கோகலே. Question number 12. சிங்களா டிங்களா போட்டுருங்க. சி பிங்களா சி கவுண்டர்வெயிலிங் டியூட்டி. ஆக்சுவலி நம்ம கீ போயிருக்கிறது வந்து பி தான். ஆனால் அவங்க வந்து என்ன கோல் வச்சு போயிருக்காங்க அப்படின்னு வந்து லைக் அது டிஸ்கஸ் பண்ணால் தான் தெரியும். ஐ டிஸ்கஸ் அண்ட் அதுக்கப்புறம் சொல்கிறேன். பட் பேசிக்காக கவுண்டர்வெயிலிங் டியூட்டினா என்னது? சாரி அது கிடையாதுங்க. இப்போ நான் வந்து சப்சிடி கொடுத்துருப்பேன் என்னோடய ஃபார்மர்ஸ்க்கு. இப்போது நான் வந்து லெட்டஸ்டே கார்ன் இப்போ ரைஸ் அமெரிக்கன் ரைஸு, இந்தியன் ரைஸ் அப்படின்னு. இந்தியன் ரைஸ் நான் வந்து நிறைய ஃபர்டிலைசர் சப்சிடி, எலக்ட்ரிசிட்டி சப்சிடி அப்படின்னு எக்கச்சக்கமான சப்சிடி கொடுத்து என்னோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ்ன்றது வந்து கம்மிப்படுத்திக்கிறேன். ஆனால் யூஎஸில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ லாட் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங். இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுற கூட்ஸ் வந்து லோ காஸ்ட்டில் போகும். ஏன்னா நிறைய சப்சிடி கொடுத்துருக்கு என்னோட கவர்மெண்ட்டு. ஸோ அமெரிக்காவுக்கு போகக்கூடிய ரைஸ் எல்லாமே வந்து கம்மியான காஸ்ட்டில் போகும். ஸோ அமெரிக்கா வந்து போடக்கூடிய, நான் இங்கே கொடுத்த சப்சிடிக்கு அமெரிக்கா போடக்கூடிய ஒரு டியூட்டி தான் வந்து கவுண்டர்வெயிலிங் டியூட்டி அப்படின்றது. சரிங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா அது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஏன் கீழே பி இருக்குன்னு தெரியல, அது டிஸ்கஸ் பண்ணி தான் டவுட் இருக்குங்களா? ஏன்னாச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில்? கரெக்டு தான் இல்லைங்களா அந்த ஸ்டேட்மெண்ட்டு? லோ ப்ரைஸ்டு சப்சிடி கொடுத்தா ஆப்வியஸாக லோ ப்ரைஸு, அது என்னோட மார்க்கெட்ஸை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து நான் வச்சுருக்கேன். சரிங்களா? ஜஸ்ட் டிஸ்கஸ் அண்ட் டெல் யூ, போத்து தான் வரணும். அது என்ன இதுன்னு மட்டும் கீழே சேஞ்ச் வரும். போத் தான், இதுதான் கவுண்டர்வெயிலிங் டியூட்டி. WTO அதை அப்ளை பண்ணியிருக்காங்க. எஸ் தே ஹவ் பர்மிட்டட் இட். சி போத், அது மட்டும் லைக் ஹோல்டில் வச்சுக்கோங்க. பட் ஆனால் போத்து தான் வரணும். Maghazi and Jabalia refugee camp. Maghazi and Jabalia refugee camp. Gaza. Maghazi and Jabalia refugee camp. Gaza. இப்போ இஸ்ரேல் காசா கிராசிங்ஸ், ராஃபா கிராசிங்கு, அந்த மாதிரி ஒரு 3 கிராசிங்ஸ் கிட்ட வந்துருக்கு. கிராசிங்ஸ் எல்லாம் எங்கெங்கே யார் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ப்ளீஸ் டு லுக் இன் டு இட். 14 subsidiary alliance treaties. பீங்களா பி வேற டிங்களா வேற ஸ்பெக்ட்ரம் தானே இல்லைங்களா? ஸ்பெக்ட்ரம் தானே இல்லைங்களா? ஸ்பெக்ட்ரமில் ஹைதராபாத் 1798 ஏ தான் வரும் இல்லைங்களா? ஹைதராபாத் 1798, 1799 மைசூர், அவுத் 1801, ஸ்கிந்தியாஸ் வந்து 1804. இந்த பின்னாடியே வந்து லைக் அந்த பிரிட்டிஷ் பாலிசிஸு, சப்சிடி அலையன்ஸ், டாக்டர் லாப்ஸ்லாம் பின்னாடியே பார்த்துருந்தோம் அப்படின்னா ஆர்டராக கொடுத்துருப்பாங்க. இந்த சம்மரின்னு வருது இல்லைங்களா, அதில் ஆர்டராக இருக்கும் இல்லைங்களா? ஸோ 1, 2, 3 and 4, 1, 2, 3 and 4. ஹைதராபாத் 1708, மைசூர் 1799, அவுத்ஸ் 1801, ஸ்கிந்தியாஸ் 1804. 15 யாராவது? கொஸ்டின் நம்பர் 15. இந்த ரியாசி டிஸ்ட்ரிக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடிக்கடி நியூஸில் வருங்க. அதாவது நம்மளோட
நம்மளோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கும் வந்து டெரரிஸ்ட் அவுட்ஃபிட்ஸ்க்கும் வந்து அடிக்கடி கிளாஷ் ஆகக்கூடிய ஒரு ரீஜியன்ஸில் வந்து ரியாசி அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ரீஜன் காஷ்மீரில் இருக்குது. சரிங்களா? ஸோ காஷ்மீர் பேஸ்ட் மினரல் பிளாக் லித்தியம் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மினரல் பிளாக்கில். லித்தியம் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கு. எஸ், காஷ்மீர். Auroras 16 1 2 3 தப்புங்களா? 1 2 3 தப்புங்களா? வேறு என்ன தப்பு அங்கே? ஓகே, செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்வெர்ட்டடாக இருக்குது, அது தப்பு தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லுங்கள். கார்பன் டை ஆக்சைடு வராதுங்களா? இன்ஃப்ராரெட் வேவ்ஸ், கார்பன் டை ரீசெண்டாக நியூஸே அதை தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடும் வந்து எமிட் பண்ணுது அப்படின்ட்டு, பட் நாட் இன் தி ரேடியோ வேவ் ஸ்பெக்ட்ரம், பட் இது இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரம். ஸோ அந்த கலர் அந்த டான்சிங் லைட்ஸ், டான்சிங் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியரில். அதாவது அரோராஸ் ஏன் வருது அப்படின்னா, சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வருது நம்மளோட மெக்னிட்டோஸ்ஃபியரில் வந்து, நம்மளோட அட்மாஸ்ஃபியர் அந்த அயனோஸ்ஃபியர் அந்த ரீஜனில் வந்து அதை இன்ட்ராக்ட் பண்ணுறது மூலிமா அங்கே என்னென்ன கேஸஸ் இருக்கோ அந்த கேஸஸை பொறுத்து புது புது கலர்ஸ் வந்து வரும். ஸோ பேசிக்காக வி ஹாவ் திஸ் 2 ஸ்டேட்ஸ். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட்டு அண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னு வந்து இருக்கும். ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கிரவுண்ட் ஸ்டேட்டில், ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது கிரவுண்ட் ஸ்டேட்லேயோ எக்ஸைட்டட் ஸ்டேட்லேயோ வந்துருக்கும். அந்த எனர்ஜியெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, கிரவுண்டு ஸ்டேட் அது எப்போவுமே இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இருந்து கொஞ்சம் எனர்ஜியை ஆட் பண்ணுது. ஸோ அது வந்து இட் வில் மூவ் டு அ நியூ ஸ்டேட் கால்ட் அஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட். என்ன, எனி எலிமெண்ட் யூ டேக் ஆக்சிஜன், யூ டேக் கார்பன் டை ஆக்சைடு ரீசென்ட்லி ஃபவுண்ட், ஆர் யூ டேக் நைட்ரஜன் தட் கிவ்ஸ் ஆல் திஸ் பர்பிள் கலர் அண்ட் ஆல், பர்பிள் அண்ட் ப்ளூ கலர் கொடுக்குறது. ஏதாவது ஒரு இதை வந்து எக்ஸ்டர்னலாக நான் எனர்ஜி தரேன், லெட் அஸ் கீப் திஸ் ஆஸ் O2 எக்ஸ்டர்னலாக எனர்ஜி தரேன் அப்படின்னா, O2 கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து இட் வில் மூவ் டு எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து திரும்பி கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு அது வரணும். அதாவது ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போகுது. பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்குமா? ஒரு பாரஸ் இது போட்டோம் அப்படின்னா இப்படி இருக்குமா? 2 தான் இல்லை, இப்படி இருக்குது அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து இன்னொரு பேண்டுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும். இன்னொரு பேண்டுக்கு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். திரும்பி இட் ஹேஸ் டு கம் டு இட்ஸ் ஓன் ஒரிஜினல் பிளேஸ். திரும்பி இட் ஹேஸ் டு கம் டு இட்ஸ் ஓன் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது இட் வில் லீட் டு ஆல் தீஸ் கலர்ஸ். பேசிக்காக அந்த பட்டாசு வெடிக்கிறோம் இல்லைங்களா, கீழே பற்ற வைக்கிறது ஏன் மேலே போயிட்டு வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக வெளியே வருது? கீழே அது கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. கிரவுண்ட் வைக்கிறதுலாம் கிரவுண்ட் ஸ்டேட்டில், அது எப்பவுமே ரெஸ்ட்டில் இருக்குன்னா கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. நான் எக்ஸ்டர்னலாக ஒரு எனர்ஜி சோர்ஸ் தரேன் அதுக்கு, அதை பற்ற வைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அது எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு மேலே போகுது. மேலே எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போனதுக்கப்புறம் திருப்பி கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுது. எல்லாருமே அப்படி தான், ஸ்டெபிலிட்டிக்கு வரணும், கிரவுண்ட் ஸ்டேட் நான் இருந்த இடத்துல தான் இருக்கணும், கம்ஃபர்ட் ஜோன் தான் இருக்கணும் வந்து இருக்காங்க. ஸோ மேலே போயிட்டு திரும்பி அதோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரும்போது அது கலர் மூலிமா அதோட எனர்ஜியை லூஸ் பண்ணுது. அதனால தான் எனக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வருது. சேம் மெக்கானிசம், கிராக்கரோட மெக்கானிசம் தான் வந்து ஆரோராஸ்லையும் நடக்குது. என்ன, கன் பவுடருக்கு பதிலாக இந்த கிராக்கர்ஸ் பவுடருக்கு பதிலாக வந்து we are substituting something called as இந்த ஆக்சிஜன், இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் பற்ற வைக்கிறதுக்கு பதிலாக வந்து வெளியே இருந்து சன்னோட சோலார் விஞ்ச் வந்து எனக்கு வந்து எனர்ஜி தருது. ஓகேங்களா? ஸோ அது ஃபோட்டான்ஸாக வந்து அதோட எனர்ஜியை வந்து லூஸ் பண்ணுது. அதுதான் ஆரோராஸ், ஆஸ்ட்ரியாலிஸ் அண்ட் போரியாலிஸும் சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன தப்பு அப்படின்னா, 90 கிலோமீட்டர்ஸ் above CO2 வரும், ரேடியோ வேவ்ஸ் எமிட் பண்ணாது, இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் எமிட் பண்ணும். செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்வெர்டட். போரியாலிஸ் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர், ஆஸ்ட்ராலிஸ் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய விஷயம். சுந்தர்கார் நேச்சுரல் ஆர்க். சுந்தர்கார் நேச்சுரல் ஆர்க் யாராவது? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும்தான் வந்து கரெக்ட். ஸோ நேச்சுரல் ஆர்க்ஸ் அப்படின்னும் போது வந்து ஆஸ் த நேம் சஜஸ்ட் நேச்சுரலாக வந்து ஒரு ஆர்க் வந்து ஃபார்ம் ஆகியிருக்குது. ஜியோலாஜிக்கல் ஃபார்மேஷன் அது, ராக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும், நடுவில் ஒரு கேப் மாதிரி வந்து இருக்கும். ஸோ திருப்பதி போயிருந்தீங்கன்னா இவ்வளோ கம் அக்ராஸ் சம்திங் கால்ட் அஸ் இந்த மாதிரி ஒரு ஆர்க் வந்து இருக்கும். பார்த்து யாராவது திருப்பதி போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு நேச்சுரல் பிரிட்ஜ் மாதிரி ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் தேர் ஆர் ஆல்சோ ஸ்டோரிஸ் தட் த ஐடல் இன்சைட் தட் டெம்பிள், டிடிடியில் இருக்க டெம்பிளில் இருக்க அந்த ஐடல் வந்து இட் வாஸ் கார்வ்ட் அவுட் ஃப்ரம் திஸ் நேச்சுரல் ஆர்க் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று வந்து இருக்குது.
ஸோ தேர் ஆர் பேசிக்லி 3 நேச்சுரல் ஆர்க்ஸ் இன் இந்தியா. அதில் இருக்கிறதுலே பெரிய நேச்சுரல் ஆர்க் தான் வந்து சுந்தர்கார் நேச்சுரல் ஆர்க் அப்படின்றது. இன்னொன்று டிடிடி இங்கே ஆந்திர பிரதேசில் இருக்க திருமலா அந்த ஹில்ஸில் இருக்குது. இன்னொன்று அந்தமான நிக்கோபார் ஐலண்ட்ஸில் வந்து இருக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அப்பர் காமாத்தி ஃபார்மேஷன் ஒரு ஃபேக்ட் பேஸ்ட் கொஸ்டின். அயன் ரிச் சாண்ட்ஸ்டோனில் வந்து இருக்குது. அயன் ரிச், அயன் ஆக்சைட்ஸ் ரிச் சாண்ட்ஸ்டோன், அதான் ஃபெருஜீனஸ் அப்படின்றது அயன் ஆக்சைட் ரிச் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சாண்ட்ஸ்டோனில் வந்து இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ட்ரெஷர் ட்ரோவ் ஆக்ட் கிடையாது, இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட், ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், சாரி ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட். Question number 18. Chronological order of battles fought. சரிங்களா? பாரு. பாரு. சரிங்களா? யாருங்களா சி? ஏ. வாண்டி வார்ஸ் எப்போ நடந்தது? லைக் இந்த ஒரு டைம் பீரியடே வந்து ஒரு மாதிரி கர்நாடிக் வார்ஸ் என்னன்னு தெரியும், ஸ்டோரி தெரியும் நமக்கெல்லாம். பட் இந்த போர்ட்டோ நோவோ எங்கே நடந்தது, வாண்டி வார்ஸ் எங்கே எப்போ நடந்தது, ஆம்பூர் எப்போ நடந்தது, ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக வந்துருக்கும். த திங் இஸ், ஆம்பூர் வாஸ் இன் 1749. ஆம்பூர் வாஸ் இன் 1749. Plassey 57. 60 வாண்டி வார்ஸ் 1760 வாண்டி வாஷ். பக்சர் 64. பக்சர் 64. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி பேட்டில் ஆஃப் ஆம்பூர், பிளாசி, வாண்டி வாஷ் அண்ட் பக்சர். போலாங்களா? Which of the following was executed by Napier, General Napier's troops defeated and executed by British government on 18th April 1859? டான்டியாட்டோ தப்பிச்சு போயிட்டு அதுக்கடுத்து பிடிச்சி எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. டான்டியாட்டோ. சிக்கிள் செல் அனீமியா ஒன்லி 2ங்களா? வேற ஏதாவது? ஆக்சுவலி இஸ் போத் 1 and 2. சிக்கிள் செல் அனீமியா அப்படின்றது வந்து 2 ஜீன்ஸ் இன்ஹெரிட் பண்ணுறது மூலிமா, அப்நார்மல் ஜீன்ஸ் எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹீமோக்ளோபின் எஸ் அது இன்ஹெரிட் பண்ணுறது மூலிமா தான் வந்து ஆல் தி சிக்கிள் செல், அந்த குரூப் ஆஃப் டிசீஸே, சிக்கிள் செல் அனிமியானால குரூப் ஆஃப் டிசீஸே வந்து 2 ஜீன் வர மூலிமா தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஹீமோக்ளோபினில் பார்த்தீங்க அப்படின்னா தேர் ஆர் 4 கேட்டகரிஸ். 4 கேட்டகரிஸில் ஒரு ஹீமோக்ளோபின் எடுத்து பிரிச்சிங்க அப்படின்னா 4 பார்ட்டாக வந்து பிரிக்கலாம். ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2, பீட்டா 1, பீட்டா 2 அப்படின்ட்டு. இதில் இந்த பீட்டா தான் வந்து அதிகப்படியான பிரச்சனைகளுக்கு வந்து லீட் பண்ணும் இஃப் இட் இஸ் கெட்டிங் மியூட்டேட்டட். ஸோ இந்த ஹீமோக்ளோபின் பீட்டாவை ரீப்ளேஸ் பண்ணி, இல்லை இதில் ஒரு மியூட்டேஷனாக தான் வந்து ஹீமோக்ளோபின் எஸ் அப்படின்றது வந்து வருது. அதனால தான் ஆல் தீஸ் பீட்டா தாலசீமியாவாக இருக்கட்டும், இல்லை சிக்கிள் செல் அனீமியாவாக இருக்கட்டும், இல்லை இந்த சிக்கிள் செல் டிசீஸோட ஸ்பெக்ட்ரமாக வந்து இருக்கட்டும், இது எல்லாமே அதனால தான் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ சி போத் 1 and 2. C both 1 and 2. பாரதிய பிரம்மோ சமாஜ் டிங்களா? டி பாரு, டிங்களா? பாரதிய பிரம்மோ சமாஜ் கேஷாப் சந்திரசன். இல்லைங்க, ஆத்மீய சபா இல்லை பிரம்மோ சபா அப்படின்னு வந்து ராஜா ராம்மோகன் ராய் ஆரம்பிச்சிருப்பார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜா ராம்மோகன் ராய் டைம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் துவாரக்நாத் தாகூர் அப்படின்றவர் வந்து
அதோட எடுத்து நடத்திட்டு இருப்பார் துவாரக்நாத் தாகூர். ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ் தட் அப்போது ஒன் பர்டிகுலர் இண்டிவிஜுவல் கேஷாப் சந்திர சென் அப்படின்றவர் உள்ள இன்கல்கேட் ஆவார். அவருக்கு இந்த டைட்டில்ஸ்லாம் வந்து தருவாங்க. ஆச்சாரியா கேஷாப் சந்திர சென் அப்படின்ற ஆச்சாரியான்ற ஒரு பெரிய டைட்டில் அந்த டைம் பீரியட்ஸில். ஸோ ஆச்சாரியா கேஷாப் சந்திர சென் அப்படின்ற மாதிரியான டைட்டில்ஸ்லாம் வந்து தருவாங்க. ஸோ லேட்டராக வந்து டியூ டு டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த டூ கேஷாப் சந்திர சென் அண்ட் துவாரக்நாத் தாகூர், தேவேந்திரநாத் தாகூர், ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் மூலயமா கேஷாப் சந்திர செனுக்கு ஆச்சாரியா அந்த டைட்டில் வந்து புனிங்கிடுவார் அவர் தாகூர். சரிங்களா? இப்போ புடுங்கினதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுவார்னா he will come outside and form something called as the Brahmo Samaj of India, otherwise known as the பாரதிய பிரம்மோ சமாஜ். பாரதிய பிரம்மோ சமாஜ் இது ஒரு கிளாஸ் நடக்கும் பிரம்மோ சமாஜில். இன்னொரு கிளாஸ் என்ன அப்படின்னா, இப்போ பாரதிய பிரம்மோ சமாஜ் வந்து கேஷாப் சந்திர செனால் நடத்தப்படுது. கேஷாப் சந்திர சென்னில் பிரம்மோ சமாஜோட ஐடியல்ஸில் ஒரு பெரிய ஐடியலாக இருந்தது வந்து அகேன்ஸ்ட் ஆல் தி சோஷியல் ஈவில்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சைல்ட் மேரேஜ். ஆனால் கேஷாப் சந்திர சென் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட டாட்டரையே வந்து சைல்ட் மேரேஜ் பண்ணி கொடுத்துருவார். ஸோ அதனால் மறுபடியும் there will be a ஸ்பிளிட் ஆகி பாரதிய பிரம்மோ சமாஜ் அப்படியே வந்து இருக்கும். அங்கேருந்து பிரிஞ்சு சதாரன் பிரம்மோ சமாஜ் அப்படின்றது வந்து உருவாகும். ஸோ ராஜா ராம் மோகன் ராய் ஆரம்பித்தது வந்து பிரம்மோ சபாவாக இருக்கும். லேட்டர் டைம் பீரியட்ஸில் வந்து பிரம்மோ சமாஜ்னே வந்து மாறிடும். அது நேம் சேஞ்ச் வந்து நடக்கும். அப்போது நடுவில் வந்து தாகூர் வந்து இருப்பார். தென் கேஷாப் சந்திர சென் வில் பி இன்கல்கேட்டட். கேஷாப் சந்திர சென் இவங்க ரெண்டு பேரோட கிளாஸ்னால வந்து இட் வில் லீட் டு பாரதிய பிரம்மோ சமாஜ். அண்ட் அங்கேயுமே வந்து சைல்டு மேரேஜ் அப்படின்ற அந்த கிளாஸ்னால தனியாக பிரிஞ்சு சாதாரண பிரம்மோ சமாஜ் அப்படின்ற மாதிரி வந்து மாறிடும். இப்படி தான் வந்து பாரதிய பிரம்மோ சமாஜோட எக்ஸிஸ்டன்ஸு சாதாரண பிரம்மோ சமாஜோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து வந்துடும். சரிங்களா? அது வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், ஆனந்த் மோகன் போஸ், உமேஷ் சந்திரா டப்புன்னு நினைக்கிறேன். உமேஷ் சந்திரா டப்பு நாட் ஸோ ஷார். ஆனந்த் மோகன் போஸ் இருப்பார், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இவங்க ரெண்டு பேருமே வந்து இருப்பாங்க உபேசாதில். ஸோ சாதாரண பிரம்மோ சமாஜ், பாரதிய பிரம்மோ சமாஜ், ஆல்ரெடி இந்த ரெகுலர் பிரம்மோ சமாஜ் இருந்துருங்களா, அதுக்கு வந்து ஆதி பிரம்மோ சமாஜ், தாகூருக்கு கீழே இருந்தது வந்து ஆதி பிரம்மோ சமாஜ்னு கூப்பிடுவாங்க. இனிஷியல் காலத்துலேருந்தே இருக்கோம் நாங்கள் தான் ஆதி பிரம்மோ சமாஜ். புதுசாக ஃபார்ம் பண்ண வந்து பிரம்மோ சமாஜ் ஆஃப் இந்தியா ஆர் பாரதிய பிரம்மோ சமாஜ். சரிங்களா? ஸோ கேஷாப் சந்திர சென் இவங்க 4 பேருமே வந்து தே ஆர் ரிலேட்டட் டு பிரம்மோ சமாஜ். பாரிஸ் அக்ரிமெண்ட் ஃபார் ஓஷன். வேறு ஸோ உன்க்ளோஸ் கீழே வரக்கூடிய ஒரு லீகலி பைண்டிங் டாக்குமெண்ட் தான் வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது. லீகலி பைண்டிங் டாக்குமெண்ட்டு. நான் பைண்டிங்னு கொடுத்துருக்கு ஸ்டேட்மெண்ட் ஒன்று, நான் பைண்டிங் இருக்குது. இது ஆக்சுவலி லீகலி பைண்டிங் ஒன். ஃபேக்ட் செக் யூனிட் 23 ஆப்ஷன். அது வந்து 22 வந்து பீயிங் 2 ஒன்லி இஸ் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் லீகலி பைண்டிங் கொடுத்துருவோம், லீகலி பைண்டிங். அது பேசிக்காக இப்போ அந்த பிபிஎன்ஜே வந்தது இல்லைங்களா, பயோடைவர்சிட்டி பியாண்ட் நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன் ட்ரீட்டி. அந்த ட்ரீட்டி ஒரு பேர் தான் வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்ட்டு. 23 ஃபேக்ட் செக் யூனிட் போத்துங்களா? வேறு போடலைங்களா? ஆக்சுவலி ஃபேக்ட் செக் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ் வந்து செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து வேரியன்ஸ் இருக்கலாம். இப்போது இந்த கொஸ்டின் வந்து ரீசெண்டாக தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு போகுது. நீங்கள் ஃபேக்ட் செக் யூனிட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா யூ வில் கெட் சம்திங் ஃப்ரம் தி பிஐபி. அதில் ஒரு 16 FAQs வந்து இருக்குது. 16 FAQஸையும் வந்து படிங்க, லைக் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்காக ஒன்லி கவர்மெண்ட் பேஸ்ட் இது மட்டும் தான் வந்து பண்ணுவாங்க. கவர்மெண்ட் பேஸ்ட்
ஃபேக்ட் செக்கிங் மட்டும் தான் வந்து பண்ணுவாங்க. அதுவே கவர்மெண்ட் எஃபிஷியண்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கீமில் இப்போது லெட்டஸ்டே 1,00,000 பேருக்கு இப்போ ஒரு போஸ்ட், ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் வருது, 1,00,000 பேருக்கு வந்து 1,00,000 ரூபா பர் ஆனம் இன்கம் வச்சுருக்கவங்க அப்படின்னு அவங்களுக்குலாம் வந்து வீடு கட்டி தராங்க, இல்லை 15 லட்ச ரூபா வந்து பேங்க்கில் போடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து வரலாம். பட் ஆனால் வந்து அஃபிஷியல் பேராமீட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை 50,000 இருக்கவங்களுக்கு மட்டும் தான் வந்து வரும் அது அப்படின்ற மாதிரி வந்து அஃபிஷியலாக வந்து டேட்டா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபேக்ட் செக் பண்ணி ஒரு போஸ்ட்டு கரெக்டாக பேசிக்காக மாடரேட்டர்ஸாக வந்து ஆக்ட் பண்ண போகிறாங்க. ஃபேக்ட் செக் யூனிட்ஸ் எல்லாருமே தனித்தனி ஸ்டேட்ஸ் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து தமிழ்நாடு செட்டப் பண்ணியிருக்கு. அந்த பிஐபி இது மட்டும் ஜென்ரல் லெவலில் பார்க்கறனால வந்து பிஐபியோட ஒரு 16 கேள்வி வந்து இருக்கும். 16 கேள்வியை வந்து ஒரே ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க போதும். அதுவே வந்து இட் பி வெரி சஃபிஷியன்ட். சரிங்களா? ஸோ இப்போ தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹஸ் சோ மோட்டோ காக்னிசன்ஸ். அதுவாக தனியாக வந்து எடுத்துக்கலாம். யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு வந்து அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ரூல்ஸ் 2021 கீழே வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஐடி ரூல்ஸ் 2021 கீழே போத் 1 and 2 போலாங்களா? எஸ் 24 பிங்களா 1 and 4 வர டிங்களா வர 1 and 3 வர டி 1 2 3 and 4 டி 1 2 3 and 4 ஃபேக்ட் தான். 3 2 and 1 தான் வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி வந்து இருக்கும் இல்லைங்களா? எஸ், கர்நாடிக் வார்ஸ் வந்து என்ன பண்ணுச்சுன்னா அன்றைக்கி வந்து இருந்த 2 மேஜர் பிளேயர்ஸ் யாருன்னா ஃப்ரான்ஸு, அப்புறம் வந்து போர்ச்சுகீஸ் சின்ன சின்ன சைட்டில் இருந்தாலுமே ஃப்ரான்ஸ் மேஜர் பிளேயரு, இங்கிலீஷ் பெரிய பிளேயர். ஸோ கர்நாடிக் வார்ஸில் ஃப்ரான்ஸை வந்து ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கியாச்சு. அதனால் அந்த டாமினன்ட் பிளேயராக வந்து இங்கிலீஷ் வந்து மாறுறாங்க கர்நாடிக் வார்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அண்ட் பேட்டில் ஆஃப் பிளாசி தான் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இட் இஸ் என்னால் வந்து சண்டை போட்டு இவங்க கூட ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு 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 ஃபர்மான ஃபவுண்டேஷனை வந்து இட் கேவ் டு தி இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பேட்டில் ஆஃப் பிளாசி. அண்ட் என்னதான் பேட்டில் ஆஃப் பிளாசியை ஜெயிச்சிருந்தாலுமே வந்து அதுக்கப்புறமே வந்து தேர்வர் இன்னும் இந்த நவாப்ஸ் இருந்தாங்க, முகல்ஸ் வந்து இன்னுமே பவரில் தான் வந்து இருந்தாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போயிட்டு இருந்தது. பட் ஆனால் பக்சர் தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த சேஞ்சே வந்து கொண்டு வந்தது. பிகாஸ் பக்சர் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஓன்லி தி நவாப் ஆஃப் ஹவுத் வந்து தோற்கடிக்கப்படலை, ஈவன் தி எம்பரர், முகல் எம்பரர் வாஸ் டிஃபீட்டட். ஸோ ஹேவிங் தட் இன் மைண்ட் ஆல் தீஸ், அந்த ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் பார்த்தீங்க அப்படின்னா நவாப் ஆஃப் ஹவுத் மேலே எக்கச்சக்கமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து போட்டிருக்கோம் நவாப் ஆஃப் ஹவுத் மேலே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இட் would have inculcated a lot of losses on the Mughal emperor. You must give me the Nizamat functions, I will take care of the Nizamat functions, give me the Diwani rights also அப்படின்ற மாதிரி வந்து பெங்கால், பீகார் இந்த ரீஜன் எல்லாம் நானே பார்த்துக்கிறேன், நீ சும்மா மட்டும் இரு அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டுக்கு தான் வந்து போயிருப்பாங்க அவங்களே. சரிங்களா? ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். 1 2 and 3. போலாங்களா? எஸ், பெட்டல்கீஸ். பெட்டல்கீஸ் ஸ்டாருங்க. பெட்டல்கீஸ்ன்றது ஒரு ஸ்டாருங்க. பெட்டல்கீஸ்ன்றது ஒரு ஸ்டார். ரொம்ப பழைய கரண்ட் அஃபேர்ஸ் தான். பெட்டல்கீஸ் ஸ்டார்.